சாப்டர் 22ஓட ஸ்டார்ட்டிங்லயே செயின்டிஸும் டெனஸோட கவுண்ட் கிட்ட நீ பிரச்சனை பண்றேன்னு மட்டும் சொல்லாத. ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த ஆர்டிஃபேக்ட்ட மட்டும் திருப்பி கொண்டு வரணும். நீ சொல்றபடி பார்த்தா நம்ம அத திருடதா செய்யணும். திருடுறதா? அப்படின்னு நம்மீரும் கேட்கும்போது, பிரின்சிபாலிட்டி ஆஃப் சாட்டர்ன்ல நான் உனக்கு கோஆப்பரேட் பண்ணதுக்கு காரணம் நீ அதுல கரெக்ட்டா இருந்த. ஆனா டெனஸோட கவுண்ட் அவர் அந்த ரூயின்ஸ்க்கு போய் அந்த ஆர்டிஃபேக்ட்ட எடுத்திருக்காரு. அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அவன்கிட்ட இருந்து நம்ம ஆர்டிஃபேக்ட்ட எடுக்கிறோம்னா அது திருட்டு தானே? ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ளேயே என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ப பத்தி இவளுக்கு சொல்லாம எப்படியாவது இந்த விஷயத்துக்கு இவள சம்மதிக்க வச்சாகணும். செலன், உன்னை என்னோட காம்ராடா நினைச்சு நான் இத உன்கிட்ட சொல்றேன். நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஜிம் அன்பிரேக்கபிள் அதோட மெம்பர்ன்னு. ஆமா, நீ ஃபிஸ்ட் கிங் ஜெரால்டோட டிசபிள்னு சொல்லியிருக்கேன். சரிதான். ஆனா எங்களோட ஸ்கூலோட டீச்சிங்க கடந்து போக எங்களுக்கு சில சோதனை இருக்கு. சயின்டிஸும் அப்படின்னா உன்னோட மாஸ்டர் தான் அந்த இடத்துல அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வச்சிருக்காரு. அது திருப்பி கொண்டு வரத உங்ககிட்ட கேட்டிருக்காரு. ஆமா, இது டிசபிள ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ட்ரெடிஷன். அப்படின்னா மாஸ்டர் ஜெரால்டு ஏற்கனவே இந்த ரூயின்ஸ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரா? அப்புறம் எதுக்கு அங்க இருக்கிற பொருள ஒண்ண கூட தொடல? ஏன்னா அங்கிருந்த பொருள் எல்லாமே டிசபிளுக்கான பரிசு. யோசிச்சு பாரு. நான் முன்கூட்டியே அத பத்தி கேள்விப்படலனா நிகழன பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சயின்டிஸ்டும் சொல்றான். அந்த ரூயின்ஸ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்திருந்தா அதுல இருக்கிற சைட் வே பத்தி எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு புரியுது. அப்படின்னா நமக்கு வேற வழி இல்லன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு செலன். ஆனா சொன்னது எல்லாமே பொய்யும் இல்ல. எனக்கு ஆச்சரியமே இல்ல. ஆனா கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சில்வர் ஏஜ் ரூயின்ஸ்ல இருந்த அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே எவ்வளவு வேல்யூபிளா இருந்தாலும் மத்தவங்க பொருளுக்கு நீங்க ஆசைப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா என்ன ஆனாலும் சரி, நீங்க அந்த ஆர்டிஃபேக்ட்ட எடுத்து ஆகணும். கரெக்ட்டா? ஆமா, அதனால தான் நான் கவலைப்படுறேன். இந்த ஹோல் சிச்சுவேஷனும் ட்விஸ்டட் ஆயிடுச்சு. இப்ப திருடுறது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா? சிச்சுவேஷன்ல இப்படி போனனால நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க ஒருத்தன் வந்துட்டு வெல்டன் யூசஸ் நான் எதிர்பார்த்தது போலவே செஃபியாதன் கூட கோல்டன் எயிட்டுக்கு முன்னாடி நிக்க முடியல. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருங்க. சர்லோட், நான் உங்ககிட்ட இத விடுறேன். ஒன்லி டவுன்வர்ட் ஸ்லஷ் யூஸ் பண்ற ஸ்வாட்மேனுக்கு டென்னிஸ் ஃபேமிலில இடம் கிடையாது. உன்னோட இடம் உனக்கு தெரியும்ல ரஸ் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் டென்னிஸோட ஒரு ஸ்வாட்மேன். நெக்ஸ்ட் டே ரஸ்ஸும் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏ ரஸ், நேத்து எதுக்கு அந்த மாதிரி முட்டாள்தனமான சாகசத்தெல்லாம் செஞ்ச? நான் அந்த டீமனை டிபீட் பண்றதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். வேற எதுவும் நினைக்கல. அந்த சோல்ஜர்ஸும் உன்னை யார் அப்படி செய்ய சொன்னா? கேப்டன் வர வரைக்கும் காத்திருக்க தானே சொன்னாங்க. அந்த உத்தரவை என்ன கேட்கலையா நீ? நான் டென்னிஸோட ஒரு ஸ்வாட்மேன். நான் நேத்து செஞ்சதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என் கூட வந்து சண்டை போடு. நான் உன்னை நேரடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரஸ்ஸும் சொல்ல, முட்டாள் பாஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸும் போயிட்டு இருக்கானுங்க. ரஸ் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். ஆனா இவனுக்கு ஒரே ஒரு ஸ்வாட் ஸ்கில் மட்டும் தான் தெரியும். டவுன்வர்ட் ஸ்லாஷ் அதோட வர அந்த பிரீத்திங் டெக்னிக் அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவரோட ஸ்வாடு ஈஸியா காத்தே வெட்டிட்டு போகுது. அதனால இடையில செய்ற விஷயம்லாம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸ்வாட்மேன்ஷிப்ல ஒரு மாஸ்டர் அவனோட ஸ்வாட் ஸ்கில்ல பார்த்து பாராட்டலாம். ஆனா டவுன்வர்ட் ஸ்லாஷ தவிர மிச்சம் எல்லாமே அவனுக்கு பூவரா தான் இருக்கு. டென்னஸ் கிளான் அவங்களோட ஸ்வாட்மேன்ஷிப்ப மறந்துருச்சு. இது ஒரு நோபிலிட்டி கிளான்னால இவங்களோட ஸ்வாட் டெக்னிக்க அவங்களோட கிளானுக்கு மட்டும் தான் சொல்லிக் குடுத்துட்டே வந்தாங்க. அந்த டெக்னிக்க கத்துக்க ரஸ்ஸுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவங்க அப்பாவும் இவ்வளவுதான் என்னால கத்துக் குடுக்க முடியும். சாரி மைசன். அவன் ஒரு சட்டவிரோதமான பையங்கிறதுனால மிச்ச எல்லா லார்டும் அவன்கிட்ட ரொம்பவே எதிர்ப்பா காட்டுனாங்க. அதோட ரஸ்ஸுக்கு சரியான ஸ்வாட்மேன்ஷிப்ப கத்துக் குடுக்கல. கடைசியில அவனோட ஃபாதர் அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லிக் குடுத்தாரு. நம்மளோட கிளான் ஒரு காலத்துல வச்சிருந்த ஒரு பெரிய ஸ்வாட்மேன்ஷிப்போட ஒரு சின்ன ஃபிராக்மெண்ட் தான் இது. இது ஆறாவ வச்சிருக்கிற ஒரு உண்மையான பாதை. இந்த மறைச்சு வச்சிருக்கிற சக்திய நீ தான் எழுப்பியாகணும். அவனோட ஃபாதரோட நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கைய அவனும் உடைக்கணும்னு நினைக்கல. டென்னஸோட உண்மையான ஸ்வாட் எப்பவாச்சும் ஒரு நாள் அதோட உண்மையான சக்திய வெளிக்கொண்டு வரும். ஆனா அதுக்கான வழி டவுன்வர்ட் ஸ்லாஷ் ஸ்வாட் பாத்து மட்டும்தான். மொத்தத்துல இந்த ஸ்வாட்மேன்ஷிப்பவே எல்லாருமே மறந்துட்டாங்க. யூசுஸும் இவன் இந்த டவுன்வர்ட் ஸ்ட்ரைக்க மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய உயரத்துக்கு போகவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஸ்வாட் பாத்தோட ஃப்ரேமெண்ட் எப்பயோ மறைஞ்சிருச்சு. என்ன ஒரு முட்டாள்தனம். ஆனா நான் நினைச்சது போலவே இந்த பாஸ்டர்டு ஒரு ஜீனியஸ். ஹீரோ இருந்துட்டு நான் ரெக்ரெஷன் ஆன பிறகு இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரோப்பையும் ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களோட வாழை எட்டி பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எதுக்கு இவரோட கேஸ்டில் இவ்வளவு பெருசா இருக்கு? ஓ மறந்துட்டேன். விஸ்கோன் கில்பிரின் மைனிங் வேலையை தான் பாக்குறாரு. அதனாலதான் அவர் இவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்காரு. அப்படின்னா இது டுவார்ஃப் வேலையா தான் இருக்கும். அங்க இருக்கிற சோல்ஜரை நம்ம ஹீரோவும் ஈஸியா அடிச்சு போட்டுறான். ஐ எம் சாரி. அங்க ரெண்டு வாரியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட லால நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா கோல்டன் நைட் இங்கே தான் இருக்காரு. அவரை தாண்டி எதுக்கு இந்த வாழ்க்குள்ள யாரு வரப்போறான்? இன்னொருத்தனும் அவரோட ஆர்மரை பத்தியா அது எப்படி மினுமினுப்பா இருந்துச்சு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவர் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்காரு. அவனும் டக்குன்னு சத்தம் கேட்டு என்னன்னு பார்க்கும்போது இல்ல நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாரியரை சொல்றியான். ஹீரோவும் இந்த சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது எதுக்கு திருடுங்க பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. திருடுறதுக்கு ஆரம்பிச்ச பிறகு இதுல எனக்கு பயம் போயிருச்சு. ஒருவேளை இதுல எனக்கு திறமை இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த வாரியர் சொன்னபடி டென்னிஸோட கேப்டன் தான் அந்த கோல்டன் நைட்டா இருக்கணும். அங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களே நம்ம ஹீரோ ஈஸியா அடிச்சு போட்டுறான். ஒரு டவருக்கு முன்னாடி வந்துட்டு இதுதான் இந்த
அந்த பில்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மோஷன் கேப்சர், ட்ராப் எக்கச்சக்க விஷயத்த வச்சிருக்கானுங்களே! இத நான் அப்படியே டிஸார்ம் பண்ண முடியாது. இத மேஜிக்கால செஞ்சிருந்தா, இதோட கோர் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, அதுவும் கீழ தான் இருக்கு. நம்மீரும் அத எடுத்து உடைச்சுட்டு உள்ள வந்துடுறான். ஐயய்யோ! இங்க நெறைய பொருள் இருக்கு. எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, இது யாரோ கேட்டகரைஸா அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா யார் பண்ணியிருப்பா? இது வந்து ஹெல்டியனோட பிளேட் கிடையாது. இது டெலாடோட ஸ்வாடு. ஹீரோவும் அத கண்டுபிடிச்சிட்டான். இதான் எலிசன் வாய்ஸ். அதுவும் ஒரு கியூப் மாரி இருக்கு. ஹீரோவும் கால பாக்க, அதுலயும் ஒரு ட்ராப்ல கால வச்சிருக்கான். ஹீரோவும் சிம்பிளா ஒரு கயிறு ட்ராப்போட வச்சிருக்கீங்க. சாப்டர் 23 ஸ்டார்ட்டிங்லயே அங்கேயும் சவுண்ட் வந்துருது. அங்க 2 பேரும், டார்லிங் என்ன சவுண்ட் இது? அவனும், என்னடா வெளிய பண்றீங்க? அப்படின்னு கேக்குறான். சார் அந்த சவுட்டன் டவர்ல ஏதோ இன்ட்ரூடர் இருக்கியாம் போல. அப்ப அங்கேயும் சொல்லிடுறானுங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே, நான் எல்லா ட்ராப்பையும் கடந்து வந்துட்டேன். ஆனா ஒரு சிம்பிள் ஒண்ணுல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு தான் சொல்லுவாங்க போல, திருடங்கிட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு. நான் இவங்கள கொஞ்சம் தப்பா அடிச்சா கூட இவங்க இறந்துருவானுங்க. ஆனா என்னோட பவர ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. நில்றா லே தீஃப் நில்லு. எல்லாரும் உங்க பொசிஷன்ல நில்லுங்க. மேஜ் நீங்களும் தேர நில்லுங்க. அங்க இருக்கிற மேஜர்ஸும் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண போக, நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இங்க வந்து நில்லுங்களேன். என்ன ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கங்க. ஆனா எதுக்கு? அப்படின்னு அந்த சோல்ஜர் கேக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன சீல் மாரி யூஸ் பண்ணிருக்கான். ஏ பாஸ்டர்ட், ஒரு ஹியூமன எப்படி சீல்டு மாரி நீ யூஸ் பண்ணலாம்? ஆனா எனக்கு தெரியும் இவரோட ஆர்மர் ஒரு என்சாண்டட் ஆர்மர். அங்க இருக்கிறவனும் ஃபயர் ஆரோ விடுங்கன்னு சொல்லும்போது, அதுவும் நம்ம ஹீரோ மேல பட்டு ஒண்ணுமே ஆகல. அவனுங்களும் செயின வச்சு நம்ம ஹீரோ லாக் பண்றானுங்க. என்னது இது? ஹீரோ மனசுக்குள்ளேயே, இவனை என்ன பிடிக்காம என்னோட மூவ்மெண்ட்ட இவனுங்க ஸ்லோ பண்றானுங்க. ஜோடு அந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணு. ஹீரோ மனசுக்குள்ளேயே, டேம் இட், இவனுங்க நெறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கானுங்க. அங்கேயும் ஒருத்தன் தள்ளி விட்டு இந்த மிருகத்த கொல்லணும். டென்னிஸோட ஸ்வார்ட்மேன்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஸ் வந்து அட்டாக் பண்ண வரியான். ரஸ் வேணாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றியான். ஹீரோ மனசுக்குள்ளேயே, யார் இந்த இடியட்? ரஸ்ஸும் அவன பொசிஷனை விட்டு வர. ரஸ் உன்னோட பொசிஷனை மெயின்டைன் பண்ண. ரஸ் இவன் பேர் நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. ஆனா வெறும் இமேஜினா பண்றேன். இவனோட இந்த பிளேட் டெக்னிக், அதோட இந்த பிரீத் டெக்னிக் எல்லாமே ஆர்டினரியா தான் இருக்கு. ஆனா என்ன அர்த்தம் இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபார்முக்கு அப்படின்னு சொல்ல, அவனும் பயங்கரமா அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி எல்லா சங்கிலியும் கொண்டு வந்துறியான். அவனே அந்த சங்கிலியை ஃபுல்லா கட்டும் பண்ணிடுறான். ஒரு சங்கிலியை மட்டும் அவனால கட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் வகுத்திலேயே குத்திடுறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே, அவன் இப்ப பண்ண அட்டாக்க என்னால தப்பிக்கவே முடியல. ஆனா நான் பண்ண இவ்வளவு சிம்பிளான அட்டாக்கவே இவனால டாட்ஜ் பண்ண முடியலையே. நம்ம ஹீரோ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றியான். வந்துட்டானா கோல்டன் நைட் ஆஃப் கிரிம். மத்தவங்களோட வாள தாண்டி போற ஒருத்தனுக்கு என்ன விதமான ரிமார்க்கபிள் ஸ்கில்? ஹீரோ வந்துட்டு, எனக்கு அதுக்கு ரீசன் இருக்கு. உன்னோட ரீசனை நான் அப்புறமா கேட்கிறேன். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, ஜிம் அன்பிரேக்கபிளோட ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குத்தலான்னு வரும்போது அவனும் பயங்கர ஸ்பீடா வரியான். 2 பேத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. 2 பேருமே 2 பேர் பண்ண அட்டாக்ல இருந்து டாச் ஆகிட்டு பின்னாடி வந்துடுறானுங்க. இங்க இருக்கிற நைட்ஸ் இருந்துட்டு யூசஸ் என்ன செய்யறாரு? அவங்க 2 பேருமே என்ன பண்றானுங்க? இப்ப பண்ண அட்டாக் ஒரு சூசைட் அட்டாக். 2 பேருமே இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றானுங்க. யூசஸும் சேட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் ஹவுலிங் ஷேடோவா? யூசஸ் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, ஹவுலிங் ஷேடோவோட வீக் பாயிண்ட் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நீ கவுண்டர் மேஜிக் ஸ்பெல்ல ரொம்பவே திறமையானவனா இருப்பே போலயே. வெல், எனக்கு தெரிஞ்சதுல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஒரு அட்டாக் அவன் மேல பண்ணிடுறான். யூசஸும் மனசுக்குள்ளேயே, என்னோட ஆர்மர் இருந்தும் எனக்கு இவ்வளவு இம்பார்ட் ஆகுது. அவனும் விண்ட் ஸ்ட்ரைக், ஃப்ளேம் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு 2 அட்டாக்கையும் நம்ம ஹீரோ மேல அனுப்புறியான். அதுக்கடுத்து அவாக்கன், எல்ட்ரன் அவனும் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்றியான். நம்ம ஹீரோ அதுல தப்பிக்க, ஆனா இந்த மாதிரியே போச்சுன்னா நான் சீக்கிரமா இறந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. அதோட அந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 24 ஸ்டார்டிங்லயே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே, இது மார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஸ்பெல்ல இவனால எப்படி கிராஷ் பண்ண முடிஞ்சுச்சு? இவன் அதை பிளாக் பண்ணிட்டானா? ஆனா அவன் பிளாக் பண்ணிருந்து எப்படி இப்படி சாதாரணமா நிக்கிறியான்? என்னோட ஹியூமன் லிமிட்டுக்கு மேல என்னோட கண்ணை கொண்டு போய் இவ எங்கெங்க போறேன்னு பார்த்தாலும் என்னால அவனை கீப் பண்ண முடியல. அப்படின்னா இவரை எனக்கு தெரிஞ்ச யூசரா தான் இருக்கணும். யூசஸும் ஆசிட் மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண இது ஈஸியா என்னோட விண்டு பிரஷரை வச்சு தடுத்துருவேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஜம்ப் பண்ணி அவன் கிட்ட போயிடுறான். அவனே ஒரு பஞ்ச் பண்றான். யூசஸும் மனசுக்குள்ளேயே, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு யூசர். யூசஸும் மனசுக்குள்ளேயே, இவனோட ஸ்கில் லெவல் எனக்கு தெரியாதனால நான் இப்போ வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு யூசர்னு. ஆப்போனன்ட் யூசரா இருந்தியானே, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆப்போனண்ட்டை டீல் பண்ணணும். ஆறாவா இருந்தாலும் டென்னிஸோட ஸ்வாட் சக்தி குறையாது. இவனை டீல் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டியா இருக்கு. முன்னாடி யூசர் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அதை விட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யூசஸும் மனசுக்குள்ளேயே, இவன் யூசரா இருந்தாலுமே எதுக்கு இந்த மாதிரி கிரைம்லாம் இவன் பண்றியான்? ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, அவன் என்ன யூசர்னு கண்டுபிடிச்சிருப்பானா? என்னோட ஜிம் அன்பிரேக்கபிளோட கோல்டன் அரவை இன்னும் யூஸ் பண்ணல. ஏன்னா அது யூஸ் பண்ண நல்லாவே தெளிவா தெரியும். ஆனா இப்ப என்ன அவன் யூசர்னு கவனிச்சிட்டனால என்னால அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாடி ஒரு யூசருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இவன் இன்னும் ஆறாவை யூஸ் பண்ணலையே. அப்படின்னா உன்னோட அவேக்கனாங்கி ரொம்ப நாள் ஆள போல. இவ ஒரு நியூ யூசர் அப்படின்னா எனக்கு இவன் மேட்சே கிடையாது. அவனும் ஸ்பீடா வந்து அவேக்கன் எல்ட்ராடு, ஆரிஸ் எல்ட்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் பவர் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஸ்டாக் ஆயிட்டு, டேம் இட், இது ரொம்பவே டேஞ்சரஸ். லைட் ஆஃப் வித்ரல், கோல்டன் லைட்டா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறியான். அந்த கோல்டன் லைட்டும் ஷாக் ஆறியான். என்னடா பண்றியா அவன் அப்படின்னு சொல்லும்போது அவனை அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் ஸ்பைரல் கார்டு அந்த அட்டாக் வச்சு தடுத்துறியான். நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க இது இம்பாசிபிள்.
லைட்டா வித்ரலவையும் தடுத்துட்டானா ஹீரோ மனசுக்குள்ளேயே. டேமிட், நான் ரொம்பவே லேட்டா அந்த ஸ்பைரல் கார்டை யூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோவும் வாளுக்கு வெளியே இருந்த அந்த ரிவர்ல கீழே விழுந்துடுறான். சார் யூசஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவனுங்க வந்து கேட்க, சார் டாட் நீங்க போய் செக் பண்ணுங்க, அவ எந்த ரிலீக்க நம்மளோட இதுல இருந்து எடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரியணும். யூசஸும் ஒரு சச்சின் கூட ஸ்கூப்ட்டு வாங்க, நம்ம அந்த ஆளை தேடணும். ரொம்பவே யோசிக்காதீங்க, அவர் ஏற்கனவே இறந்திருப்பாரு, அவர் டெஃபினெட்லி சாக வாய்ப்பே இல்ல. இங்க கட் பண்ணி செரீஸும் டக்குன்னு எழுந்துடுறா. என்ன ஆசை செரீஸ் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டும் கேட்க, எனக்கு ஒரு பேட் ஃபீலிங்கா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்க, என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ஏதோ பேடா இருக்கு. ரிஃபானுக்கு என்னாச்சும் நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? மார்னிங்கும் செரீஸ் எல்லாருமே துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க இவங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிடறானுங்க. செரீஸ், நான் ஒரு பையன், உனக்கு தெரியும்ல, இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த சயின்டிஸ்டும் சொல்றான். கைஸ், இந்த சயின்டிஸ்ட் ஒரு பையன், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு கார்டும் இங்கிட்டு தான் அவங்க ஓடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டி கொடுத்துறியான். ரொம்ப தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காசு தூக்கி போட்டு போறான். சீரியஸையும் சுத்தி வச்சிடறானுங்க. இப்ப நீங்க ஓடுறதுக்கு எந்த வழியும் இல்ல. உங்களோட வெப்பன்ஸை கீழே போட்டு நீங்க சரண்டர் ஆயிருங்க. சீரியஸும் அந்த நிக்லன் எடுத்து அட்டாக் பண்ணிடுறா. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போதே அந்த நைட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துறானுங்க. செர்லாட் என்னாச்சு அப்படின்னு யூசஸ் வந்து கேக்குறான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் யூசஸ், ஆனா இவங்க எல்லாருமே சாதாரண இன்ட்ரோடர் கிடையாது. சரி, இது இதோட முடிச்சுக்கோங்க, இப்ப இருந்து இதை நான் பாத்துக்கிறேன். சரி சார் ரிஃபான் சொல்ல, ஆஹா எனக்கு புரியுது புரியுது, என்னை தூக்கிட்டு போ. அந்த ரிஃபான் எனக்கு எப்போ வந்து அந்த மசில் ட்ரைனிங்க சொல்லி கொடுக்க போறானோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அங்கேயும் கிரை ஃபிளட் ஆஃப் விண்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் வருது. அதுல இருந்தும் சரி தப்பிச்சு செலனை கூட்டு போயிட்டு இருக்கா. இது இங்கேயே நிறுத்திக்கங்க அப்படின்னு யூசஸ் சொல்ல, கோல்டன் நைட் அப்படின்னு இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. யூசஸ் மனசுக்குள்ள, இவங்களை பார்க்கும்போது ஆர்டினரி கிரிமினல் மாதிரியே தெரியலையே, அவன் இந்த ரேரானஸோட இந்த எல்ஃபுக்கு கொடுத்துருக்கானா, அதோட அவங்க கூட ஒரு ஹை ரேங்கிங் ஃப்ரீஸ்ட் வேற இருக்கான். செலனும் செரிஸுக்கு அட்டாக்க பூஸ்ட் பண்ணி விடுறான். செலனும் மனசுக்குள்ளேயே, ரிஃபான் நீ என்ன மாட்டிக்கிட்டியாடா, அவனும் கண்ணமிக்கிற செகண்ட் வந்து செரிஸை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறான். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.